இதற்கு முன்பாக பேசுனதுக்கும் இப்போ நாளை மாலை 4 மணிக்கு மேலே அந்த கல்லூரியில் போய் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் பாருங்கள், விஜய் அவர்கள் புது அரசியல் களத்தை உருவாக்கியிருக்கார். நீங்கள் பழைய அரசியலே நினச்சிட்டு இப்போ இருக்கிறதுக்கு இந்த 2K கிட்ஸ் ஜென்ஸ் கிட்டுங்களுக்கு அது விருப்பப்படலை. அப்படி தான் அந்த ஷோவில் கூட அவங்க மாற்றி மாற்றி பேசினா குறும்படம்னு ஒன்று போட்டு காமிச்சு அவரோட இமேஜே காலி பண்ணாங்க அந்த ஷோவில். அதுக்கப்புறம் பேசவே முடியல, மூஞ்ச காமிக்க முடியல அவங்களால. இன்றைக்கும் அதே தான் பேசுகிறாங்க. பட் அதுவும் ஒரு காமெடியாக தான் இருக்குது. விஜய் அவர்கள் வீடு தேடி போய் பார்த்து கேட்டால் துணைமல்லு பறவை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறது, அதை நம்ம கடந்து போய்ட்டு நினைக்கிறேன் நான். அதை இப்போ இனிமேல் நீங்கள் இதை சொல்லி அதை சொல்லி விஜய் அவருடைய இமேஜை காலி பண்ணணும்னு எதை சொன்னாலும் மக்கள் நம்புறது மாதிரி இல்லை. இப்போ நடப்பதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் போட்டியிட்ட 2 தொகுதியிலேருந்து ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணாரு. அது திருச்சி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தக்க வைத்திருக்க பெரம்பூர் தொகுதிக்கு முதல்ல அவர் போகலை. திருச்சிக்கு போய் நாளைக்கு மக்களுக்கு நன்றி சொல்ல போறாரு. ஏன் சார் இந்த முடிவு? ஒன்றும் இல்லைங்க, தமிழகமே இப்போ அவருடைய ஆட்சியில் கிளைங்கிறதுனால அதனால் எந்த தொகுதி ஃபஸ்ட்டு போனால் என்ன. பட் என்னென்னா திருச்சியில் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. 2 தொகுதியில் ஒன்று கண்டிப்பாக ராஜினாமா பண்ணினாலும் அது திருச்சியில் பண்ணதுனால அங்கே மக்களுக்கு ஃபஸ்ட்டு போய் அதான் ஃபஸ்ட்டு இந்த வெற்றி பெற செய்ததுக்கு மக்கள்கிட்ட ஒரு நன்றின்னு சொல்லிவிட்டு ராஜினாமா செய்தவர்கள் ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துட்டு மக்கள் எதற்காக நான் பண்ணியிருக்கேன், இப்போது யார் நம்ம சார்பாக நிற்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லணும்னு சொல்லி விருப்பப்பட்டார். இப்போ முதல் முறையாக பார்க்க போனால் கரூருக்காக போகிறது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் ஒரு தகவல் வந்தது. கரூர் மக்களை சந்திச்சுட்டு தான் மற்றதுக்கு போகணுன்னு. இப்போ அதற்கு அடுத்து அவர் போகிறது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கரூர் மக்களை இப்போ சந்திக்கிறாரு. பெரம்பூர் மக்கள் அவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், வெற்றி பெற்றால் கண்டிப்பாக மாஸ்க்கு ஒரு தடவை நான் வருவேன்னு சொல்லியிருந்தார். பெரம்பூருங்கிறது சென்னையில் தான் இருக்குது. அதனால் பெரம்பூர் தொகுதி மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. இங்கே பிறந்தால் கூட இந்த திருச்சி மக்களும் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பாங்க. பட் இங்கே என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, திருச்சியில் சென்ட் ஜோசப் கல்லூரியில் போயிட்டு அந்த பிளே கிரவுண்டில் அவருடைய ஃபஸ்ட்டு ஸ்பீச் ஆரம்பிக்க போகுது. முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு முதன்முறையாக ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே மக்கள்கிட்ட தன்னுடைய விளக்கத்தை நேரடியாக சொல்ல விரும்புகிறார். இதற்கு முன்பாக பேசுனதுக்கும் இப்போ நாளை மாலை 4 மணிக்கு மேலே அந்த கல்லூரியில் போய் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நீங்கள் பாருங்கள். தமிழகம் எந்தளவு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு, நான் அடுத்துக்கு என்ன கொண்டு வர போகிறேன், என்ன உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது. பட் இங்கே திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அந்த கல்லூரி போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் அதான் தூரம் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. இப்போ 2 பக்கமே மக்கள் கூட்டம் நிறைய சேர்கிற வாய்ப்புகள் நிறைய ஒரு தகவல் வேறு வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அங்கே போய் மக்கள் மத்தியில் என்னென்னா நடக்க போகுது இனிமேல் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்த போகிறேன்னு தான் நினைக்கிறேன். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இது. ஃபஸ்ட் அது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. இந்த தொகுதியை தக்க வச்சுக்கிட்டார் இல்லைங்களா. இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்னா சென்னையில் பெரம்பூருங்கிறது தான் அவங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். பட் ரிசைன் பண்ணதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க போகிறாங்க மக்கள்கிட்ட. அதனால் அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும். இருக்கிறதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். நான் ஓகே சார். அடுத்த மிக முக்கியமான கேள்வி, விஜயின் அரசியல் ரீல்ஸ் ஆட்சி, சின்ன குழந்தைங்களை வச்சு ஓட்டு கேட்குறாரு, ரசிகர் கூட்டத்தை வச்சு ஓட்டு வாங்குறாருங்கிறதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் மேலே இருந்த விமர்சனம். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவர் ஜெயிச்சிட்டாரு. திரும்ப அதே விஷயங்களை மற்ற கட்சிகளும் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இன்றைக்கி ட்ரெண்டிங் மாறுதுங்க. விஜய் அவர்கள் புது அரசியல் களத்தை உருவாக்கியிருக்கார். நீங்கள் பழைய அரசியலே நினச்சிட்டு இப்போ இருக்கிறதுக்கு இந்த 2K கிட்ஸ் ஜென்ஸ் கிட்டுங்களுக்கு அது விருப்பப்படலை. ஓட்டு போடாமல் கடந்து போனவர்களது தான் கடந்த முறையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லை பல முறையிலும் பார்த்துருப்பீங்க நீங்கள். பட் இந்த முறை ஓட்டு பண்ண உள்ளுக்குள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சும் அவருக்கு இருக்கிற ஆதரவும் மக்கள் இதில் செல்வாக்கும் தான். அதுதான் 2K கிட்ஸு ஜென்ஸு கிட்டையும் உள்ளே இழுத்தது. அரசியல் பேச வச்சுருக்காரு, அரசியலை தினம் தினம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது அதாவது எதிர்கட்சிகளும் மற்ற அரசியல் கட்சிகளும் பேச போகிறதே பார்த்தோன்னா எல்லார் வீட்லேயுமே இன்றைய அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்ற தகவலை தான் சொல்கிறாங்க. அப்போ எல்லார்ட்டையுமே அரசியலை சேர்த்தது யார்? இதற்கு முன்பாக இருந்தவர்கள் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயது 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் அரசியல் களத்தில் இருந்தாங்க. அவர்கள் மட்டும்தான் ஓட்டு போட்டு போனதே. இந்த முறை தலையிலாக மாற்றத்தை உருவாக்குறது ஜென்ஸு கிட்.
அரசியல் பாதை வேறு முன்ன இருந்தது, இன்றைய பாதை வேறு. விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டனுடைய பாதை வேறு விதமாக இருக்கு. அதனால் ஒவ்வொரு அதாவது ஸ்டேஜும் மாறும்போது ஒவ்வொரு விதமான களம் மாறும். இந்த 2026 தேர்தலுடைய களத்தையே மாற்றிருக்கார். அதுதான் அவர் தெளிவாக சொன்னது, ஒரு தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னார், தெளிவாக சொன்னது அதுதான். அதனால் புது அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் எந்த கட்சியில் எடுத்தாலும் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் இருப்பாங்க. பட் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எல்லாமே யங்ஸ்டர்ஸு, தன்னோட ஈக்குவல் வயசில் உள்ளவங்களாக பார்க்குறாங்க. ஜென்சி கிட்லாம் 2K கிட்ஸ்லாம் பார்த்தா அப்போ நம்மளாம் ஒருத்தராக நினைக்கிறாங்க. அவருடைய அதாவது நம்ம மொத்தம் அவர் முகமாக பார்க்குறாங்க. அதுதான் விஜய் அவர்கள் சொன்னதே. தேர்தலுக்கு முன்பாக சொன்ன ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்காங்க, என்னுடைய முகம் தான் 234 தொகுதியும் அப்படின்னா. ஸோ 234 தொகுதி நிற்க வச்சு எடப்பாடி தொகுதி மட்டும் ஒருத்தர் விலகி போனதை நீங்கள் தெரியும். ஒருவேளை அவர் விலகி போய் நின்றிருந்தால் கண்டிப்பாக அங்கேயே தாவக்க வெற்றி பெற்றிருக்கின்ற சூழ்நிலை தான் எல்லாருமே இப்போ பார்க்குறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு, புது களத்தை கையில் எடுத்திருக்காரு, புது அரசியலை உருவாக்கியிருக்காரு, எல்லாருக்கும் அரசியல் தெரிய வச்சிருக்காரு, பேச வச்சிட்ருக்காரு. அதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. ஓகே சார், இதை மற்ற கட்சிகளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே, விஜய்க்கு கை கொடுத்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, வேற வழி இல்லை, அரசியல் களத்தை மாற்றிட்டாரு. அப்போ நீங்கள் முன்பிருந்த அரசியலே மக்கள் விரும்பலை. அப்போ இதனுடைய களம் மாறுது உங்களுக்கு. இவர் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியா ரீல்ஸ் ஆச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க. இன்றைக்கு ரீல்ஸ் எதை நோக்கி போகுது, அதை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள். அதை நீங்கள் பல நாட்கள் வெயிட் பண்ணி 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறத ஒரு 2 நிமிஷம் செகண்ட்ஸ் ரீல்ஸில் உங்களுக்கு எல்லா விஷயமே மக்களுக்கு முன்னாடி கொண்டு சேர்த்துட்றாங்க. பட் இன்றைக்கு அதை தான் இப்போ மற்றவர்களை ஃபாலோ பண்ணுற சூழ்நிலையை மாறி இருக்கு. அப்படி எப்படி பார்ப்பீங்க நீங்கள் அதை? இது மாற்றத்துக்கு என்ன காரணம்? விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் பயணத்தினுடைய மாற்றம் தான் இதை பார்க்க முடியுது. இப்போ அவர் போன பாதையில் தான் பல பேர் வர்றதுமான சூழ்நிலையை உருவாக்கியிருக்கார். அதனால் இன்றைக்கு சோசியல் மீடியாவுன்றது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. இனிமேல் ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா அப்படிங்கிறலாம் இனி பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே அந்த ரீல்ஸ்குள்ளே வர்றதுமான சூழ்நிலையை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஓகே சார், அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் மேலே நம்ம விமர்சனம் வைக்கிறோம்னா பதில் விமர்சனம் வரதான் செய்யும். ஆனால் பிக் பாஸ் பிரபலம் ஜூலி அவர்கள், என் குழந்தை இன்னைக்கு என்கிட்ட இல்லாமல் கலைஞ்சதுக்கான காரணமே விஜய் அவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தவறான ஒரு பேச்சாக தான் நான் நினைக்கிறேன். அவர்கள் யாருக்காக பிரச்சாரம் பண்ணாங்க, எதற்காக போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பட் யாருனாலும் எந்த கட்சியில் வேணாலும் இருக்கலாம், அது ஒன்றும் மாற்று கருத்தில். பிடித்தவர்கள் பிடித்த இடத்துல இருக்க போகிறாங்க, அவர்களுக்கு சாதகமாக பேச போகிறாங்க, பிடிக்காதவர்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்க தான் செய்வாங்க. அப்படி தான் ஜூலி அவர்கள் பேசுகிறத நான் பார்க்குறேன். பட் இங்கே விஜயை தாக்கி பேசுவதற்கு மட்டுமே ஒரு டார்கெட் கொடுக்கப்பட்டு நீங்கள் பேசின விஷயந்தான். அப்போது அனுப்பப்பட்டது யார், பேசுனது யார்? இதற்கு விஜய் அவர்களும் தாவைக்காவும் பொறுப்பு எப்படி ஏற்க முடியும்? ரொம்ப காமெடியாக இருக்குது. அவர்கள் நேற்று பேசுவது ஒன்று, இன்றைக்கி பேசுவோம், நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. அப்படி தான் அந்த ஷோவில் கூட அவங்க மாற்றி மாற்றி பேசினா குறும்படம்னு ஒன்று போட்டு காமிச்சு அவருடைய இமேஜே காலி பண்ணாங்க அந்த ஷோவில். அதுக்கப்புறம் பேசவே முடியல, மூஞ்சை காமிக்க முடியல அவங்களால. இன்றைக்கும் அதே தான் பேசுகிறாங்க. நாளைக்கு தானே நீ வர்றேன்னு சொன்ன, இன்றைக்கே நான் வந்துட்டேன் வாடான்னு தான் சொல்கிறாங்க. இங்கே மீடியாவில் இப்போ பேசும்போது 2 நாளைக்கு முன்னாடி வானே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதை தான் சொன்னேன், அதான் சொன்னேன். இங்கேயும் குறும்படம் போட்டு காமிச்சாச்சு, இங்கேயும் இமேஜ் டோட்டல் காலி ஆகிடுச்சு. இப்போ நாம் பேசுகிறது என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு கட்சியில் நீங்கள் இணைந்ததுன்னா அந்த கட்சியினுடைய கொள்கையினா நீங்கள் எதிர்த்து பேசுகிறது ஓகே, விமர்சனம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அதை சரியான முறையில் நீங்கள் பண்ணணும். நீங்கள் பேசுனது ஒன்று, செயல்படுத்துறது ஒன்று. முக்கியமான வேறு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க நீங்கள். அப்படி பார்த்தா யார் அனுப்பிச்சாலும் அவங்க மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கணும் நீங்கள், அப்படி பார்த்தா இல்லையா? அதானே சரியான முறையாக இருக்கும். கண்டிப்பாக. இங்கே இவரெல்லாம் கூப்பிட்டாங்க இல்லையே, இவர்களை தாக்கி பேசுகிறது நீங்கள் வந்தீங்க. அப்போது இது அதாவது இதை எப்படி சொல்கிறதுனா, மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அவர்கள் பண்ணிவிட்டு அடுத்தவர்கள் மேலே பழி போடுறது. இதை தான் அந்த ஷோவிலையும் பண்ணாங்க. அங்கே நேரம் மூக்கூடப்பட்டு தான் வெளில வந்தாங்க இல்லையா? இன்றைக்கும் அதான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இருந்த டோட்டல் ஒரு இமேஜ் கொஞ்சம் கடுகளவு இருந்தது கூட உடச்சி அவங்களே காலி பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் பேசும்போது தான் செய்த ஒரு தவறுக்கு மற்றவர்களை பழிப்படக்கூடாது. ஆனால் இங்கே வேறொரு விஷயம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கு, அவர்கள் செய்த மிகப்பெரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு. அதை மறைப்பதற்கு தான் இந்த மாதிரிலாம் ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க மாதிரி மற்றவருடைய பார்வை பேருக்கு பேசுகிறது தான் அப்படி தான் இருக்குது. இப்போ அது ஒரு கையில் எடுக்க போகிறாங்க வேறு.
அது மிகப்பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவருடைய இந்த ஃபோட்டோஸ் இருக்குது, பேசின வீடியோவில் இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதை மறைப்பதற்கு இப்படி ஒரு செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் பேசுவது தவறு, அந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வது தவறு. சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து என்கிட்ட ஆதரவு கேட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா எனக்கு வீட்டு தேடி வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பாருங்கிற ஒரு விஷயத்த இப்போ சொல்கிறாங்க. இன்னொன்று ஆதவ அர்ஜுனா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரேமலதா விஜயகாந்த் வந்து டிஎம்கேல இருக்க துரந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மாவட்ட செயலர்களோடு அவங்களுடைய கேப்டன் மாளிகையில் போட்டதாக ஒரு தகவல் இருக்குது. பட் அதுவும் ஒரு காமெடியாக தான் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து வீடு தேடி போய் பார்த்து கேட்டால் துணைமல்ல பதவி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறது? அதை நம்ம கடந்து போய் நினைக்கிறேன் நான் அதை. பட் இப்போ என்ன வருதுன்னா, தாவேகாவிற்கு தமிழக முதலமைச்சருக்கு ஒரு தூது விட்றாங்களாங்கிறது மாதிரி இருக்குது. மறைமுகமாக நானும் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவருடைய பேச்சு பார்க்கும்போது. பட் அது வந்து தேவையில்லாத பேச்சாக நான் நினைக்கிறேன். அப்படி இருந்திருந்தது அப்படின்னா அவர் எத்தனையோ பேரை போய் பார்த்தாங்க, வருவதற்கு தயாராக இருந்தாங்க. இதை விட சீட் இவங்ககிட்ட ஒரு சீட்டு தான் இருக்குது, இதை விட சீட் அதிகமாக வச்சுருந்தாலும் வரதுக்கு வந்து தயாரிக்கிற சூழ்நிலை கூட அவர் யார்கிட்டையும் கேட்கல. பட் முக்கியமாக ஒரு 4 பேர்கிட்ட கேட்ட விஷயந்தான் இருக்குது. அவர்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு ஆட்சி நல்லாட்சி நடைபெற வேண்டும், வேறு யார்கிட்டையும் இந்த ஆட்சி 5 வருஷம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதா மற்றவர்களோட ஆதரவு கொடுத்தபடி மிகப்பெரிய ஒரு எண்ணம் கொள்கையாக இருந்தது. அதை விஜய் அவர்கள் வந்து கேட்கும்போது டக்குன்னு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க ஆட்சிங்கிறவங்க தான் ஆதரவு கொடுத்தவர்கள் சொல்கிற வார்த்தை. அதனால் இப்போ இவங்க சொல்கிறது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குது நான் நினைக்கிறேன். சார் அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஆளும் கட்சிகளாக இருந்த 2 மிகப்பெரிய கட்சிகள்லேருந்து நிறைய பேர் வந்து தாவேகால சேர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. இனிமேல் தாவேகாவோட அரசியல் தான் தமிழ்நாட்டில் எடுபடும், இவங்கெல்லாம் பழைய அவுடேட்டடாக ஆகிட்டாங்கிற மாதிரியான ஒரு காரணங்களை சொல்லிட்டு வெளில நிறைய பேர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்களே. இல்லை அதுதாங்க அவர் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னார். 2 பேருக்கு தான் போட்டி சொன்னாருங்க. விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போதே மக்கள்கிட்ட தான் சொன்னாங்க இல்லையா? அந்த 2 தான் இப்போ நிலைக்கும் போல தெரியுது. மற்றும் பலர் 3ஆவதுன்னு சொன்னாங்க. இப்போ 3ஆவது ஒன்று வந்து டோட்டலாகவே வாஷ் அவுட் ஆகிட்டு நிறைய பேர் வெளில ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு அவர்களுடைய எண்ணம் தான் காரணம். பிரேமலதா அவர்கள் கூட பேசும்போது கூட கருமா தான் அவங்கள போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற விஷயத்தையும் அவங்க போட்டு உடச்சிட்டாங்க. இப்போ அது அவர்கள் செய்தது அவர்களை திரும்புதுன்ட்டாங்க அவங்களும் இப்போ இல்லையா? அதுதான் நிஜம். இப்போ சிவிஎஸ் அவர்கள் சொல்லும் போது கூட கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வந்தது கூட உள்ளே விடாமல் தடுத்து வெளில தூக்கி எறியப்பட்டார் அப்படிங்கிற விஷயம் தான் சொன்னாங்க. அவர் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்போ நாம் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற அந்த நிலைமையில் இருக்கும்போது எல்லா பேருமே சிதறத்தை மாதிரி உடையுது. வெள்ளமண்டி நடராஜனை கூட வந்தது அதுதான், அதிமுக தொழிற்சங்கத்தில் கமலக்கரன் அவர்கள் வந்தது அதுதான், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் எம்எல்ஏ ரிசைன் பண்ணது தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேடசந்தூருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்னம்பட்டி பழனிசாமி நினைக்கிறேன், அவர் வந்து கிட்டத்தட்ட 500 மேற்பட்டவரோட செங்கோட்டையன் அவர்களை சந்தித்து அதிமுக சேர்ந்துருக்காங்க. அது தேய்ந்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. இனிமேல் அங்கே வந்து எதுவுமே செயல்படாது, இயங்காது. தொடர்ந்து இனிமேல் அங்கே இருந்தோம்னா நம்மளுடைய நம்மளோட அரசியல் வாழ்க்கையே பாலாயிடுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லா பேரும் வந்துட்டு இருக்காங்க. அதை தான் வந்து அமைச்சர் ஆதவ் அவர்கள் கூட சொன்னது பார்த்தா 90% பேர் வந்துருவாங்க 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள விஷயத்தையும் அவர் வந்து சொல்லியிருக்கார். பட் அதுதான் தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் சொன்ன ஒரே விஷயம், 2 பேர் தான் போட்டினாங்க. இனிமேல் 2 பேருக்கு போட்டி மட்டும்தான் தொடர்ந்து தான் நான் நினைக்கிறேன் சார். அடுத்து விஜயகாந்த் அவர்களோட நண்பர் நடிகர் தியாகு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் சென்டரை இழுக்கிற ஒரு பவர் வந்து விஜய்க்கு தான் இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னோம்னா எம்ஜிஆரை விட பல மடங்கு அதிகமான பவர் வந்து விஜய்க்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு மிக நெருங்கிய நண்பர். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் வாடா படான்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு நட்பு இருக்குது தியாகு அவர்கள்ட்டையும் மறைந்த கேப்டன் அவர்கள்ட்டையுமே. அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியலில் ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். அவர் திராவிட முன்னேற்ற காலத்திலும் இருந்திருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கு பார்க்குறாரு அப்படின்னா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றதா ஒரு நோக்கம். அதன் விளைவாக தான் அவர் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறார். அதிமுகவிலிருந்து வரக்கூடிய நபர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய 2 பேராக தான் நான் பார்க்கணும் விஜயை. அவர்களுடைய ஆட்சியை தான் இப்பொழுது விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் இப்பொழுது வந்து சகோதரர் தியாக அவர்கள் கூட அதை தான் சொல்கிறாங்க. இப்போது இதுதான் உண்மை. நீங்கள் அவர்களுடைய ஆட்சியை இன்றைக்கு விஜய் அவர்கள் அதற்கு மேலும் சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்கார்.
ஓகே. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பழுத்த அரசியல்வாதிகள் கூட விஜய் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கு, ஒரு இடத்துக்கு மேலே அவர் டைம் கொடுத்தா இன்னும் மேலே சிறப்பாக செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே பதிவு பண்ணுறாங்க. எல்லா ஆட்சியிலுமே தவறுகள் நடக்கும். இப்போ வந்திருக்கிற ஆட்சியிலும் சிறிய சிறிய தவறுகள் வெளில நடக்குது, அதை மறுப்பதற்கு இல்லை தான். அவர்களும் அதான் சொல்கிறாங்க. அதை சரிவர உடனடியாக நடவடிக்கைப்பட்டு அவர்கள் தண்டனை கொடுக்கப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அப்படித்தான் கவின் அவர்கள் 9 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை, அதை தலைமறைவானவர் அரசியல் செல்வா கூட கண்டுக்காமே இருந்த ஒரு விஷயம் இருந்தது. 21 நாள் தான் ஆகுது தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று. உடனடியாக அந்த கொலைக்கு நபர் யாருங்கிறத தேடி கண்டுபிடிச்சி இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இதுதான் ஐயா ஐயா கூட அதுதான் சொல்லியிருக்கார். அவர் விஜய் அவருடைய ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு. 270 நாட்கள் தலைமறைவாக இருந்து பிடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை 21 நாட்களுடைய ஆட்சி அந்த கவினுடைய கொலைக்கு சம்மந்தப்பட்டவர்கள் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்காங்க குடும்பத்துக்கு. அப்போ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ அதனால் தண்டனைகள் கொடுக்கப்படும் போது குற்றங்கள் குறைய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுதான் காவல்துறை அதிகளிடம் நிறைய விஷயங்கள் தமிழக முதலமைச்சர் பேசியிருக்காங்க. செயல்பாடுகளும் ரொம்ப வேகமாகவே இருக்குது. காவல்துறை அதிகளுடைய செயல்பாடுகள், குற்றங்கள் நிறைய நிம்மதியில் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆட்சி சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் தியாகு அவர்கள் சொன்னதான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அடுத்து ஃபைனலாக ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சராகி 20-25 நாள் ஆயிடுச்சுங்கிற பொழுது அடுத்த கட்ட நகர்வா விஜய் இன்னும் ஒரு பெரிய திட்டங்களை எதுவும் அனௌன்ஸ் பண்ணலைங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார், அது என்ன மாதிரியான திட்டங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? இல்லைங்க, ஏற்கனவே சொன்னதே செயல்படுத்துறதுக்கு இப்போ மூவ்மெண்ட் பண்ணி என்ன நிலவரங்கிறத அவர் பிளான் பண்ணிட்டு அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு பேசப்பட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 2 வாரத்தில் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்ன இருக்குது என்ன இல்லைங்கிற விஷயத்தை தாக்கல் செய்ய போகிறாங்க. மக்கள் மத்தியில் கொண்டு மக்கள் மத்தியில் காமிக்க போகிறாங்க. அது இப்போ செயல்படுத்த போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியுங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியும். இப்போ உடனடியாக ஈஸியாக நான் இதை பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொல்கிறது வெரி ஈஸி. இதை செயல்படுத்தணும் இல்லையா மக்கள் மத்தியில்? இல்லை, அந்த ஒரு கேள்வி வரும் இல்லை. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு தான் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு புரிய வரும். அதற்கு மேலே இப்போ தேர்தலுக்கு முன்பாக சொன்ன விஷயங்களே ஒன்று ஒன்றாக செய்ய போகிறாரு. இனிமேல் என்ன செய்யணுங்கிற விஷயத்தையும் முக்கியமான அதிகாரிகள்கிட்ட அவர் அதாவது டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது. வெளிநாட்டிலேருந்து தொழில் பண்ணுறதுக்கான அந்த வழிமுறைகளையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைத்த தமிழக முதலமைச்சர் மக்கள் சொல்கிறது அதுதான். இன்னும் சிறப்பாக தமிழகம் முன்னேறுங்களுடைய இந்த எண்ணமும் பார்வையும் மக்கள்கிட்ட இருக்குது. அது போதும் நான் நினைக்கிறேன். நான் இதை ஏன்னா அவர்கள் இப்போ இனிமேல் நீங்கள் இதை சொல்லி அதை சொல்லி விஜயவருடைய இமேஜை காலி பண்ணணும்னு எதை சொன்னாலும் மக்கள் நம்புறது மாதிரி இல்லை. இப்போ நடப்பதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாங்கிறது ஒன்று இருக்கிறதுனால யார் யார் என்னென்ன சொல்கிறா என்னென்ன என்ன நடக்குதுங்கிறத ஃபிங்கர் டிப்பில் வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் யாரையும் மக்களை இனிமேல் ஏமாற்ற முடியாது. இல்லை, செயல் திட்டங்கள் நிறையா இருக்குது. கொஞ்சம் பொறுத்துருங்க. அவருக்கு அவங்க கேட்டது மாதிரி தான் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு நீ என்ன பண்ண போகிறீங்கிற விஷயத்த அவர்கள் சொல்லுவாங்க, செயல்படுத்துவாங்க. பரந்தூர் விமான நிலையம் எவ்வளோ பெரிய விஷயங்க இல்லையா? கண்டிப்பாக 5500 ஏக்கரை அந்த பரந்தூர் நிலையத்தை டெவலப் பண்ணுறதுக்கு திட்டமிட்டாங்க. 1700 ஏக்கரை கையகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. 13 கிராமங்களை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க. இவருடைய வாழ்க்கையே போயிடும், விவசாயம் போயிடுச்சு, வாழ்வாதாரம் போயிடுன்னு. அப்போ தான் போன வருஷம் 2025 ஜனவரி மாதம் விஜய் அவர்கள் போய் பரந்தூரில் மக்கள் மத்தியில் விவசாயம் செழிக்கணும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி முதல் பரப்பில் அங்கே தான் பேசினார். நான் இருக்கேன்ற விஷயத்தை சொன்னார். இப்போ தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு இந்த 21 நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பரந்தூர் மண்டலத்தினுடைய அந்த செயல்பாடு திட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டார். அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் இல்லை. அந்த இடம் சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட தான் இருக்க போகுது. இது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அதை இதுவே பெரிய திட்டம் இல்லையா? 5 வருடங்களாக நடக்காத ஒரு விஷயத்தை 21 நாளில் செஞ்சுருக்காரு இல்லையா? இப்போ கூட மத்திய அரசுலேருந்து அந்த பருத்தி உற்பத்தி 11% குறைக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னு இருக்காங்க. இதற்கு முன்பாக இருந்தவர்கள் போராடிட்டு தான் இருந்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் கடந்த 15ஆம் தேதி ஒரு கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும் போது இன்றைக்கு ஒரு சிறப்பு செய்தியாக ஒன்றிய அரசிலிருந்து விஜய் அவர்கள் தமிழக அரசுக்கு வந்திருக்கு. இந்த பருத்தி இந்த இறக்குமதி 11% கிடையாது இனிமேல்ன்ட்டு. இது ஒரு சிறந்த ஒரு இதாக நீங்கள் பார்க்க முடியாதா? நிறைய விஷயங்கள் 21 நாள் செயல்பட்டு இருக்காருங்க. இன்னும் செயல்படுவார். கொஞ்சம் பொறுத்துருங்க. ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.